பணம் வந்து நிறைய வர மாதிரி இருக்கு. ஆனா வந்த மாத்திரத்திலேயே செலவாயிருது. ஏதோ ஒரு செலவு வந்து அதை வந்து கரைச்சிட்டு போயிருது. நாங்க வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் 50 ரூபாய் மிச்சம் பிடிக்க முடியல. இல்ல ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சா எனக்கு 500 ரூபாய் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. சரி, இது உண்மையான ரீசன் என்னன்னு தெரியுமா? இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல நீர் ராசிகள்ல செவ்வாய் இருந்தா, அதாவது ஒரு ஜாதக கட்டத்துல நீர் ராசியில ஒரு ஆணுக்கு வந்து செவ்வாய் இருந்தா அவங்க வந்து செலவாளிகளா இருப்பாங்க. அந்த நீர் ராசியில செவ்வாய் போனோன்னு என்ன ஆயிரும்னா இவங்க வந்து அதாவது காசை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்றதுல ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. சரி, அப்போ பெண் ஜாதகத்துல எப்படி? பெண் ஜாதகத்துல லக்கணம் எதுவாக இருந்தாலும் நீர் ராசிகள்ல சுக்கிரன் இருந்தா சேம் இந்த பெண் வந்து ஒரு பெரிய செலவாளியாங்களா இருப்பாங்க. அதாவது ஆண் ராசிக்கு வந்து நீர் ராசியில வந்து செவ்வாய் இருக்கணும். பெண் ராசிக்கு வந்து பெண்களுக்கு வந்து பெண் ராசி ஒரு பெண் ஜாதகக்கார பெண் ஜாதகத்துல நீர் ராசியில சுக்கிரன் இருந்தா இவங்க வந்து காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடிய கேரக்டர்ல இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சேமிக்கிற பழக்கம் இருக்காதவங்க என்ன யார் அப்படின்னா, எந்த ஜாதகக்காரர் சுக்கிரனுக்கு 12ஆம் வீடு, அதாவது ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கும் இடத்துல இருந்து 12ஆம் வீட்டுல கிரகங்கள் யாருக்கு இல்லையோ அவங்க வந்து இந்த சேமிப்பு கிடங்க வைக்க முடியாது. அவங்க சேமித்து எதையும் வச்சிட முடியாது. அப்போ அவங்களுக்கு ஃப்ளோயிங் தான் இருக்குமே தவிர, மணி ஃப்ளோய் வந்து போயிட்டு அப்படி இருக்குமே தவிர அவங்களுக்கு சேமிப்புங்கிறது இருக்காது. இப்போ ஒரு அட் த எனி காஸ்ட் நமக்கு ஒரு ஜாதக கட்டத்துல சுக்கிரனுக்கு 12ஆம் வீட்டுல எந்த கிரகமா இருந்தாலும் இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சேமிக்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு உதயமாகும். அவங்க சம்பாதிக்கிற ஒரு சிறிதளவானாலும் கண்டிப்பா அவங்க சேமிச்சு வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு உருவாகும். நீர் ராசி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ கன்ஃபியூஸ் இருக்கும். நீர் ராசினா கடகராசி, விருச்சக ராசி, மீன ராசி, இந்த 3 ராசியும் நீர் ராசி. அப்போ நீங்க பாருங்க, உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்களே பாருங்க. கடகம், விருச்சகம், மீனம் இந்த ராசி கட்டங்கள்ல உங்களுக்கு கிரகங்கள் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது விருச்சக ராசி, மீன ராசி இந்த ராசி கட்டங்கள் தான் நீர் ராசின்னு சொல்லுவோம். அப்ப இந்த நீர் ராசியில ஆணா இருந்தா ஆணுக்கு செவ்வாய் அந்த 3 கட்டத்துக்குள்ள இருந்தா நீங்க வந்து ஒரு செலவாளி அப்படி நீங்க உங்களே டிக் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசியில சுக்கிரன் இருந்தால் நீங்களும் செலவாளிகள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப இதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி தான் நம்மளோட அமைப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க எந்த இடத்துல சேமிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நான் வந்து எனக்கு என்ன சேமிப்பு வரும், சிலவங்களுக்கு பொண்ணு வரும், சிலவங்களுக்கு மண்ணு வரும், சிலவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜை தான் சேவ் பண்ண முடியும். இப்படி சிலவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இப்படி சிலவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ்